கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தல் விசேஷ ஆராய்ச்சியில் முத்திரைகள் உடைக்கப்படுகிறதுல 6ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறதை படிக்க போகிறோம். 6ஆம் முத்திரை உடைக்கப்படுதல். இன்றைய செய்தியுடைய தலைப்பு 6ஆம் முத்திரை உடைக்கப்படுதல். 6ஆம் முத்திரை உடைக்கப்படுதல்னா என்னென்னா, 5 முத்திரை உடைக்கும்போது நாம் பார்த்தோம், 5ஆவது முத்திரையில் இரத்த சாட்சிகள், அந்த இரத்த சாட்சிகளில் 3 பிரிவாக பார்த்தோம், 3 செய்தியாக பார்த்தோம். இப்போது 6ஆம் முத்திரை உடைக்கப்படுதல். இந்த பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேருந்து இருக்குது. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவர் 6ஆம் முத்திரையை உடைத்த போது, 6:12 இந்த செய்தி ஆரம்பிக்குது. 6ஆம் முத்திரையை உடைத்த போது மிகப்பெரிய இயற்கை மாற்றங்கள் ஏற்படுகிறது. முதலாவது, பூமி மிகவும் அதிர்கிறது. அங்கங்கே இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும்போதும் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாக பூமி அதிர்ச்சிகள் இருக்கும்னு சொன்னார். இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சியை பார்க்குறோம். இப்போது 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது பூமி மிகவும் அதிருகிறது. முழு பூமியும் குலுங்குது. அப்புறம் சூரியன் கருப்பு கம்பளியை போல ஆகுது. சூரியன் கருப்பு கம்பளியை போல ஆகுது. சந்திரன் இரத்தம் போல ஆகிறது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு முதிர்ந்த ஊழியர் எங்கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்தில் இது எப்படிம்மா அப்படின்னு கேட்டார். அதாவது சூரியன் கருப்பு கம்பளியை போல் ஆகுதே, சந்திரன் ரத்தம் போல் ஆகுது அப்படின்னா சூரியனும் சந்திரனும் அதுக்கப்புறம் ஓடிக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா இன்னும் சில விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. இப்போ எகிப்தில் மோசையை கொண்டு கர்த்தர் எகிப்தை வாதித்த போது தவளையாக வந்துச்சு, காரிருள் இருந்தது, கல்மழை உண்டானது. இதெல்லாம் எப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும். ஜனங்களை கர்த்தர் வாதிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த காரியங்கள் சில காலம் இருக்கும். ஆனால் இதில் எக்காலங்கள் ஊதப்படும் போது சில விஷயம் நடக்கும். சமுத்திரம் இரத்தமாய் மாறிச்சு, சமுத்திரத்தின் 1/3 ஜீவராசிகள் செத்து போனது, கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. இதெல்லாம் பெர்மனண்டாக சேதமாகிறது. ஆனால் இப்போது காணப்படுகிற இந்த சூரியன் கருப்பு கம்பளியை போல் ஆகிறது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படி இருக்கும், அப்புறம் நார்மல் ஆயிரும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. அது வரையிலும் மறுபடியும் சூரியன் பிரகாசிக்கணும். ஆனால் அந்த 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது சூரியன் கருப்பு கம்பளம் போல் ஆகிறது, சந்திரன் இரத்தமாக மாறுகிறது. அத்திமரமானது பெருங்காற்றினால் அரைப்பட்டு அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுந்தன. இதில் இந்த 14ஆம் வசனத்தை இப்போ நம்ம படிக்கக்கூடாது. 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 6ஆம் அதிகாரம் 12-13 வசனம் தான் நான் இப்போ சொன்னது. அடுத்து 13ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னாக்க, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போலாகி விலகி போயிற்று, பர்வதங்களும் தீவுகளும் காணப்படாமற் போயின. அந்த வார்த்தை இப்போ நடக்கிறது கிடையாது. எனவே இது நடுவில் இருந்து 14ஆம் வசனத்தை தூக்கிடணும். தூக்கிட்டு 12, 13, 15, 16 வரணும். இப்போ இந்த வானத்தின் நட்சத்திரங்கள் விழுந்ததுன்னு எழுதியிருக்குதே, நாம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த பாம்பின் வால் வானத்தின் நட்சத்திரத்தில் 1/3 கீழே விழ தள்ளிட்டுன்னு பார்த்தோம். அந்த விழுகை வேற, இந்த விழுகை வேற. அது அந்த பாம்பின் வால் வானத்தின் நட்சத்திரத்தில் 1/3 விழ தள்ளிட்டுன்னா பாம்பு பிசாசு என்றும் அதன் வால் பொய் போதகம் என்றும் பார்த்தோம். ஏசாயா 9, 14, 15 பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால், கனம் பெருந்தனும் மூப்பனும் ஆகியவனே தலை என்று பார்த்தோம். அந்த வால் அப்படி விழுந்ததுன்னா என்னன்னா, கடைசி காலங்களில்
பாம்பின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து, பொய்யான உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்த ஊழியர்கள், விசுவாசிகள் சத்தியத்தை விட்டு விலகி வருவார்கள் என்பது அர்த்தம். அநேகர் சத்தியத்துக்காக நின்றவர்கள் கடைசி காலங்களிலே மாயமான போதனைகளுக்கும் உபதேசங்களுக்கும் பாவ செயல்களுக்கும் ஈடுபட்டு தள்ளப்படுவார்கள். அதுதான் அந்த விழுகையை குறைக்கிறது. அதான் பாம்பின் வால் வானத்து நட்சத்திரங்களைப் போல இருந்தவர்களை எபேசியரில் சொல்லும்போது, நாம் உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே கூட உட்கார வைக்கப்படுகிறோம் என்று இருக்குது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் நட்சத்திரத்தை போல பிரகாசித்தவர்கள் பாவ உபதேசங்களுக்கும் பாவ செயல்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து சத்தியத்தை விட்டு விலகி சாதாரணமாக மாக்கப்பட்டார்கள் என்பது அர்த்தம். ஆனால் இந்த நட்சத்திரங்கள் விழுகிறது அப்படி கிடையாது. அந்த கடைசி காலங்களிலே நட்சத்திரங்கள், வானத்தில் உள்ள விண்மீன்கள் கீழே விழும். உபத்திரவத்தின் அடையாளமாக, உபத்திரவத்தின் உச்சத்தை காட்டும்படியாக அப்படி நடக்கும். அடுத்து கன்மலைகளையும் குகைகளையும் பார்த்து உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்கள், அதிகாரிகள், பெரியவர்கள், சேனைத்தவர்கள் யாரும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நாங்கள் நிற்கக்கூடாதபடி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று கன்மலைகளை பார்த்து போகவிடுவாங்களாம். அப்படின்னா என்னன்னா, தேவ கோபம் மனுஷன் மேல் விழுகிற நேரம். தேவன் என்றைக்கு மனுஷனோடே போராட மாட்டார். இன்றைக்கு அநேக இடங்களில் தேவனுடைய ஜனங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறார்கள். தேவ ஊழியர்கள் கனவீனப்படுகிறார்கள். வசனங்கள் அவமதிக்கப்படுகிறது. போதகர்கள் அடிக்கப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் இருக்கிறது. கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள் சிறுமையை அனுபவிக்கிறார்கள், துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், பாடுகளை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் எதிர்த்து கேட்கறது கிடையாது. எல்லாருக்கும் நமக்கு ஒரு போதனை, இயேசுடைய போதனை, ஒரு கன்னத்தில் அடித்தா மறுகணத்தை திருப்பி கொடு, உன்னிடத்தில் வழக்காடி அங்கேயே எடுத்துக்கொள்கிறவனுக்கு வஸ்திரத்தையும் விட்டு விடு, உன்னோடு கூட 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணுகிறவனு கூட 2 மைல் தூரம் போ. இந்த போதகத்தை கேட்ட நாம் இன்றைக்கி ஆட்டுக்குட்டிகளை போல் இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் வர்றதுக்கு முன்னதாக சிங்கம் போல உலகத்தில் இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளால் ஆட்டுக்குட்டியை போல இருக்காங்க. நாம் எல்லாருக்கும் நம்ம தெரியும், நோவாவுடைய பேழைக்குள்ளே எல்லாம் இருந்தது, சண்டை போடலை. பேதுருக்கு கர்த்தர் காட்டின அந்த துப்பட்டியை போல் இறங்கி வந்ததில் எல்லா ஊரும் பிராணிகளும் உலகத்தில் உள்ள எல்லாம் இருந்தது. அது ஒன்றை கடிச்சிக்கலை. இதுதான் சபையின் அடையாளம் என்பதை நாம் அறிவோம், அதை போதிக்கிறோம். எனவே உலகத்துக்கு முன்னாடி சண்டையும், உலகத்தில் கர்த்தரிடத்தில் வர்றதுக்கு முன்னதாக சண்டை போட்டு இந்த பெரிய தீமை செஞ்சவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் வந்தபோது அவயவங்களை நீதிக்கு தங்களுடைய அவயவங்களை பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த அவயவத்தை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்குறபடியினால நம்ம எதிர்த்து கேட்க முடியாது, சண்டை போடுறதில்லை, அடிக்கிறதில்லை, பொறுமையாக இருக்கிறோம். இப்படி தேவனுக்குள்ளால் நாம் இப்போ இருக்கிறபடியினால அன்றைக்கு தேவ ஜனங்கள் கனம் பண்ணப்படுவாங்க. இன்றைக்கு அவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள், அவர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும், ஆளுகிறவர்களாக இருந்தாலும், ராஜாக்களைப் போல இருக்கிறவர்களாக இருந்தாலும், பெரிய ஜவான்களாக இருந்தாலும், பெரிய கோடிகளை வைத்திருக்கிறவர்களாக இருந்தாலும், அன்றைக்கு அவர்களுடைய இந்த ஒரு சொத்தும் சொல்லாது, ஒரு மேன்மையும் அவளை காப்பாற்றாது. அவர்கள் ஒடுங்கி கண்மறைகளை பார்த்து எங்கள் மேல் விழுந்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கு முன்னாடி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று நிற்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு உபத்திரவம் வரும். அந்நாட்களிலே மனுஷர் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் என்று 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அந்நாட்களிலே மனுஷர் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று விரும்புவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி போகும். தற்கொலை பண்ணாலும் சாக மாட்டான், விஷம் குடித்தாலும் அந்த மருந்து பலம் செய்யாது, தூக்கு போட்டாலும் சாக மாட்டான், எலி மருந்து தின்னாலும் சாக மாட்டான், சைடு எடுத்துனாலும் சாக மாட்டான்,
மரணத்துக்கு அதிகாரியாகிய கர்த்தர் மரணத்தை அப்படியே வச்சிருப்பார். மனுஷன் வாதிக்கப்படுவான். அதைத்தான் சிறைப்படுத்துகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும் சொல்கிறார். இந்த காலத்தில் தெய்வ ஜனத்தை பட்டயத்தில் கொல்லுகிறான், அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறான். அன்னைக்கு அவனே அரெஸ்ட் பண்ணப்படுவான். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பராக்கிரமசாலி தன்னுடைய பராக்கிரமத்தினாலே தன்னை காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட மிகவும் கொடிய நாட்கள் வரும். 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 6ஆம் முத்திரை உடைத்த பின்பு 7ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது. அடுத்து 7ஆம் முத்திரை. இந்த 7ஆம் முத்திரை உடைக்கப்படும் முன்னே வேதத்தில் எழுதியிருக்குது, பரலோகத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. இந்த அரை மணி நேரம் என்பது நாம் சொல்லுகிற 30 நிமிஷம்னு நான் சொல்ல மாட்டேன். காரணம், வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் நேற்று கழிந்த ராட்சாவும் போலும் இருக்குமா. அப்படி என்றால் நாம் சொல்லுகிற 30 நிமிஷமாகி அரை மணிக்கு நேரம்னு எனக்கு அதை சொல்ல தெரியல. ஏதோ சர்டன் பீரியடு, குறிப்பிட்ட காலம் பரலோகத்தில் அமைதி இருக்கிறது. ஏன் பரலோகத்தில் அமைதி இருக்குது? பரலோகத்தில் இடைவிடாமல் தேவனுக்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஏசாயா ஆராதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்திலே இந்த நிமிஷமும் தேவ ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. அரூபியான தேவனை சேராபீன்கள் 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தங்கள் பாதங்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அடை மகிமையால் நிறைந்திருப்பதாக என்று ஓயாமல் ஆராதிக்கிறார்கள். இதைத்தான் மத்தேயு 6:9 வசனத்திலிருந்து பரமண்டலத்து ஜபத்தை இயேசு சீஷருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று ஜபிக்க சொன்னார். பரலோகத்திலே இரவும் பகலும் தேவ ஆராதனை நடக்கிறது. அதே போல் பூலோகத்திலேயும் முழு உலகத்திலேயும் தேவ ஜனங்கள் இரவும் பகலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு முக்கில் தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம். இன்றைக்கி இந்திய தேசத்தில் மட்டும்தான் கிறிஸ்தவ மைனாரிட்டி என்று சொல்லப்படுகிறது. முழு உலகத்திலேயும் கிறிஸ்தவம்தான் மெஜாரிட்டி. அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜனங்கள், கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்கள் நிறைய இருக்காங்க. தேசங்கள் கிறிஸ்தவ நாடு என்று பிரகடனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சில இடங்களிலே சில மாநிலங்கள் கிறிஸ்தவ மாநிலம் என்று பிரகடனப்படுத்தப்படுகிறது. ஏதோ இந்திய தேசத்திலே நாம் சிறுமைப்படுகிறோம். அதில் என் கர்த்தர் நம்மை காப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முழு உலகத்திலேயும் கர்த்தருக்கு எந்த நிமிஷமும் ஆராதனை நடக்கிறது. பரலோகத்திலேயும் தேவனுக்கு இடைவிடாமல் ஆராதனை நடக்கிறது. எந்த பரலோகத்திலே அரை மணி நேரமாகி ஒரு குறிப்பிட்ட நேரம் அமைதி, நிசப்தம். அதன் பின்பு 7ஆம் தூதன் எக்கால ஊது போது, 7ஆம் முத்திரை உடைக்க போது ஒரு சத்தம் கேட்குது. நம்முடைய ஊழியக்காரருடைய நெற்றிகளிலே முத்திரை போடு மட்டும் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுக்கப்படுது. ஸ்டேட்மெண்ட் என்ன? ஊழியக்காரருடைய நெற்றிகளிலே முத்திரை போடப்படுகிறது. இப்போ பாருங்கள், ஊழியக்காரருடைய நெற்றியிலே முத்திரை பெறுவது எப்படி? யாருடைய நெற்றியில் எப்படி முத்திரை போடப்படும்? இதை நாம் அறிய வேண்டும். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்கிறது இல்லை. காரணமே அநேகருக்கு தெரியாது. இஸ்லாமியர்களும் பொட்டு வைக்கிறது இல்லை. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் உருவமற்ற இறைவனை வழிபடுகிறோம் என்று. இப்போ நாம் ஏன் பொட்டு வைக்கிறது இல்லை என்றால், நம்முடைய தேவன் அரூபியானவர். அவருக்கு நாமம் அவருக்கு சொல்லப்படத்தக்க உருவம் கிடையாது. அவருடைய உருவமற்ற இறைவனாகிய யெகோவாவையும் ஆவியாக இருக்கிற தேவனை நம்ம வணங்குறபடியினால், நம்ம என்றைக்கு வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோமோ அன்றைக்கு தேவன் தம்முடைய காணப்படாத நாமத்தை நம்முடைய நெற்றியிலே போடுறார். யோவான் 1:9 வசனத்தின்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ 1:12 அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய நாமத்தை, அவருடைய பெயரை நம்முடைய நெற்றியில் போடுறார். அன்சீன் காடுடைய அன்சீன் நாமம் நம்முடைய நெற்றியில் போடப்படுறது. இதனால் இதற்கு மேலே நாம் ஒரு நாமத்தை வைக்கிறது இல்லை. இன்றைக்கி புறஜாதிகள்
பொட்டு வைக்கிறது அழகுக்காக மட்டுமல்ல. சிலர் வணங்குகிற இறைவனுக்கு 3 கண்ணா, அதில் எனக்கு 2 கண் இருக்குது, அதில் ஒன்றாகிய நான் உன்னை பிரியப்படுத்தும்படியாக வைக்கிறேன் என்று வைக்கிறது. அது சில அவர்களுடைய துதி பாடல்களிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் சில பாடல்களிலே வரும். எனவே நாம் காணப்படாத தேவனை, அரூபியாகிய தேவனை நாம் வணங்குகிறபடியினால் இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய நெற்றிகளில் தேவன் தம்முடைய நாமத்தை போடுகிறார். எந்த மனுஷனும் போட தேவை கிடையாது. இதுக்கு எந்த ரக்கம் என்றும் கிடையாது. இதை நாம் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் படிக்க முடியும். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருது. ஒரு தேவன் ஒரு கணக்கனுடைய மைக்கூட்டையை வைத்துட்டு ஒருத்தன் நிற்கிறான். பின்னாடி 6 பேர் வர்றாங்க. அவனுக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த முதல்ல வர தேவ தூதர்கள் ஊர்களெல்லாம் அனுப்புகிறாங்க. மனுஷருக்கு சொல்லப்படுது, நீங்கள் எருசலேமின் வீதிகளில் எல்லாம் போய் இந்த தேசத்திலே, இந்த ஊரிலே, இந்த பட்டணத்திலே நடக்கிற அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியிலே முத்திரை போடுங்கள். பின்னாடி 6 பேர் வராங்க. வந்து யாருடைய நெற்றியில் முத்திரை இல்லையோ அவங்களெல்லாம் வெட்டுறாங்க. இதான் நெற்றியில் முத்திரை வாங்கிறது. இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். நம்முடைய தேசம், நம்ம இருக்கிற கிராமம், நம்ம இருக்கிற ஊர், தெரு, நாம் பயணம் பண்ணுகிற இடம், என்னென்ன நடக்குது அதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறோமா, பரிதாபப்படுறோமா, அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுறோமா? அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினா நம்முடைய நெற்றியில் தேவன் நம்முடைய நாமத்தை போடுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு சங்காரம் வராது. எவ்விதமாக எகிப்திலே தேவனுடைய ஜனங்கள் இருக்கும்போது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட நிலைவாசலை உடைய வீடுகளிலே சங்காரத்துடன் பிரவேசிக்கவில்லையோ, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லாத வீடுகளிலே உள்ள தலைச்சங்கள் அடிக்கப்பட்டதோ, அதே போல் நமக்கும் தீவிரமாக அழிவு வரப்போகிறது. தேவன் தம்முடைய நாமத்தை யாருடைய நெற்றியில் போட்டிருக்கிறாரோ அந்த ஜனங்களுக்கு அழிவு கிடையாது. அவளை கர்த்தர் காப்பார், அவளை கர்த்தர் பலப்படுத்துவார். மிஞ்சி தேவ சமூகத்தில் தெம்பி உயிர் போனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வார். அப்போது தேவனுடைய முத்திரையை நம்முடைய நெற்றிகளிலே பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். நான் 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் ஆபத்தில் படிக்கும்போது அந்த வெட்டுக்கள் சம்பவம் படிக்கும்போது இதை பற்றி ஆழமாக பார்ப்போம். அப்போது நம்முடைய நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை நாம் பெற வேணும். 2வதாக நம்முடைய ஒரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும் 8ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபகலசம் என்று ஒன்று இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய ஜெபம். அப்போ நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கி ஜெபம்னு எங்கும் ஜெபம் பண்ணுறோம். எத்தனை பேருடைய ஜெபம் தேவ சமூகத்துக்கு போகும்? எத்தனை பேருடைய ஜெபங்கள் கூரைக்கு மேலே போகாது? எத்தனை ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது, எத்தனை ஜெபத்துக்கு பதில் இல்லை? பொதுவாக தேவ மக்களுக்கு தெரியும், ஜெபங்களுக்கு 3 வகையில் பதில் வரும். 1 வேண்டாம், இல்லை விட்டுரு. 2வது கொஞ்சம் வெயிட் பண்ணு. 3வது உடனே சாங்ஷன். நம்ம முழு வேதத்தையும் பார்க்கும்போது இது 3க்கும் ஏராளமான உதாரணங்கள் இருக்கும். எனக்கு மிகவும் நாம் வருத்தப்படுகிற ஒரு காரியம், மோசேயுடைய ஜெபத்தை கர்த்தர் வேண்டாம்னு சொன்னது. ஜெபத்தை கேட்டார், ஜனத்துக்கு அழிவுலேருந்து தப்ப வச்சார். நான் கடைசியில் மோசே கானான் தேசத்துக்கு போகிறதுக்கும் கானான் தேசத்தை பார்க்குறதுக்கும் கர்த்தர்கிட்ட கேட்குறார். இது ஒரு அருமை, நீங்கள் ரசிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு டாபிக். மோசே தேவனுடைய சிநேகிதன், பெரிய ஒரு ஊழியக்காரர். கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், என்னுடைய சாயலை காண்கிறான், என்னை முகமுகமாய் காண்கிறான், அவனை போல் ஒருவனும் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் அவன் இடையில ஒரு இடத்துல கோட்டை விட்டார். எப்படியே கண்மலையை பார்த்து முதல்ல அடிக்க சொன்னார், கண்மலையை அடித்தார், தண்ணி வந்தது. மறுபடி கண்மலையை பார்த்து பேச சொன்னார், டென்ஷனில் அடித்தார். இது ஒன்று தான் மோசே செஞ்ச தப்பு. இப்போ மோசையை கர்த்தர் எடுக்க போகிறார் பிஸ்காவின் கொடுமுடியில். அப்போது மோசைக்கு கானான் தேசத்தை பார்க்கணுன்னு ஆசை. கர்த்தர்கிட்ட கேட்குறார், அந்த நல்ல தேசத்தை இதை பார்க்க எனக்கு அனுமதி தாரோன்னு. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கல.
ஏன்னா அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சத்தியத்தில் ஒரு காரியமாக இருப்பார். நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். நான் பல தரம் இதை அப்படி ரசிச்சிருக்கிறேன். எப்படின்னா, அவர் ஒரு காரியத்தை சொன்னதான். எந்த மனுஷருக்காக அவர் உபதேசத்தை மாற்ற மாட்டார். எந்த மனுஷருக்காக அவர் சத்தியத்தை விட்டு வெளி விலக மாட்டார். எந்த வருஷத்தில் அவர் மனம் மாற மாட்டார். தாவீதாக இருந்தாலும் செய்த பாவத்துக்கு தண்டனை, தாவீதாக இருந்தாலும் இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தாலும், நம்மள சிலர் நமக்கு வேண்டியவங்க சில தப்பு பண்ணாங்கன்னா கொஞ்சம் மறைப்போம், கொஞ்சம் ஒழிப்போம், கொஞ்சம் காணாத போல இருப்போம். கர்த்தர் எல்லாத்திலையும் காரியமாக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் பயப்படத்தக்க ஒரு காரியம். அப்போ இந்த மோசையுடைய அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் வேண்டான்னு சொல்லிட்டார். இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் காணா ஒரு கல்யாணத்தில் அவருடைய தாயாகிய மரியாளோட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணினாங்க. இந்த ஜனங்களுக்கு ரசம் தீர்ந்து போச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னார். லேலுயா. சில நினைக்கிறபடி மரியாள்கிட்ட அம்மா சரி ஓடி வரேன்னு அவர் சொல்லலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, வெயிட். சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணினா உடனே பதில் கொடுக்குறார். வனாந்தரத்தில் இருந்துட்டு தாவீது ஒரு பண்ணுறார். ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுவோம். அகித்தோப்பேல் சொன்ன நல்ல ஆலோசனை அப்சலம் கேட்கல. அந்த யோசனையை கேட்டிருந்தான்னா தாவீது அன்னைக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் தாவீது ஒரு சின்ன ஜெபம் பண்ணார், கர்த்தர் கேட்டார். அந்த ஆயக்காரனுடைய ஜெபம், ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும், கர்த்தர் கேட்டார். எலியா ஒரு சின்ன ஜெபம் பண்ணினார், கர்த்தர் கேட்டார். இந்த ஜெபங்கள், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தெய்வ சமூகத்தில் எண்ணப்படுது. யார் இந்த பரிசுத்தவான்? யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? முதலாவது, துன்மார்க்கருக்கு அவர் செவி கொடுக்கிறது இல்லைன்னு எழுதியிருக்குது. வசனத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு எழுதியிருக்குது. அப்போ பாவம் செய்கிறவன் போடும் வெளிச்சம் பாவம் எழுதியிருக்குது, துன்மார்க்கன் போடும் வெளிச்சம் பாவம். அப்போ பாவத்தோடு பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கறது இல்லை. ஆனால் யோனா வழிவிலைக்கு போனாலும் மீனின் வயிற்றிலிருந்து அவன் கூப்பிட்ட சத்தத்தையும் கேட்டான். அவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ க்யூரியாசிட்டி உள்ளவராக இருக்கிறார், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் நினைப்பூட்டப்படுது. நான் சொன்ன ரெஃபரன்ஸ் 2 ரெஃபரன்ஸ், அதாவது அந்த முத்திரை, அந்த வெளிப்படுத்தல் 4-5 அதிகாரத்தில் அந்த புத்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வாங்கின உடனே 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சிங்காசனத்துக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து ஆட்டுக்குட்டியானவரை வணங்குகிறாங்க. அவங்க சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு கூட செலுத்தும்படியான தூப வர்க்கம் அவளுக்கு கொடுக்கப்படுது. 8 அதிகாரம் 4 வசனத்தில். இந்த தூப வர்க்கம்னா என்ன? இந்த பரிசுத்தவங்களுடைய ஜெபங்கள்னா என்ன? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள், சில ஜெபங்கள் கேட்கப்படுது, சில ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை. நமக்கு ஒரு சத்தியம் தெரியும், ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஜெபம் பார்த்துட்டு இல்லைன்னா தேவ சித்து ஆமேன், கர்த்தர் வெளிப்படுத்துவார், கர்த்தருடைய நாளிலே விளங்கன்னு விட்டுறோம். ஆனால் இந்த கேட்கப்படாத ஜெபங்களை எல்லாம் கர்த்தருக்கு கடைசி நாளில் நினைக்கிறார். அப்போ பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். பரிசுத்தவான் என்றால் யாருன்னா, அவன் மனம் திரும்ப வேணும், அவன் பாவத்தை விட வேணும், சத்தியத்தின்படி பிதாக்குமாரன் பரிசுத்தாமல் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தவானாக மாற்றப்பட வேணும், பரிசுத்த சகோதரனாக மாற வேணும். எபிரேயர் 3 அதிகாரத்தில் 1 வசனத்தில் சொல்லும்போது இப்படி இருக்க, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் நம்முடைய இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே. அப்போ நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்கள் என்று பெயர் வாங்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். இந்த ஜெபங்களை தான் 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டு கால ஒரு செய்தியுடைய ரிஃப்ளெக்ஷன், ஒரு எலாபரேஷன், ஒரு விளக்கம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாத்திராகமம் 31 அதிகாரம் 34 வசனத்தில் தூப வர்க்கத்தை எப்படி செய்யணும்னு கர்த்தர் மோசேக்கு சொல்கிறார். 31 அதிகாரம் 34 வசனம் யாத்திராகமம். நீ சுத்தமான வெள்ளைப்போளம், குங்கிலியம், அல்பான் பிசின், சாம்பிராணி இதை சமநிறையாக எடுத்து
எனக்கு பரிமளம் ஊட்டி எனக்கு சுத்தமான தூப வர்க்கம் செஞ்சு பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி சந்நிதனிலே நான் உன்னை சந்திக்கிற இடத்துல வைக்க வேணும் எழுதியிருக்கிறார். அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தூபம் போடுறாங்கல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில் போகும்போது ஒரு கையில் ரத்தத்தையும் ஒரு கையில் தூபத்தையும் கொண்டு போடுறாங்களே, அந்த பலிபீடத்தின் அக்னியால் தூப கலசத்தை நிறைத்து தூப வர்க்கத்தை போடுறாங்களே, இந்த தூப வர்க்கம் இப்படி தான் செய்ய வேணும். எப்படி? பரிசுத்தமான வெள்ளைப்போளம், அல்பான் பிசேன், சாம்பிராணி, கந்தவர்க்கம், குங்குலியமாகிய கந்தவர்க்கம் எல்லாத்தையும் சம நிறைய எடுத்து தூப வர்க்கத்தை செஞ்சு ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு இடத்துல வைக்கணும். பரிசெலுத்த வர்றவன், தூபம் போட வந்தவன் தூப கலசத்தில் பலிபீடத்தின் அக்கினியில் கொஞ்சம் அள்ளி போட்டு இந்த தூப வர்க்கத்தை போட்டு பரிசுத்த ஸ்தலத்தில் தூபம் காட்டி அதை கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக வேணும். ஆரோனுடைய குமாரர் லேவியராகும் 10ஆம் அதிகாரத்தில் அவங்க எந்த அக்கினிக்கு பதிலாக அந்நிய அக்கினி எடுத்ததுனால தான் அவங்க 2 பேரும் செத்தாங்க, நாதாபும் அபீபும். இப்போ தேவன் தம்முடைய காரியத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறார். என்னுடைய துதியை வேறொருவனுக்கு கொடே. அப்போ கர்த்தரை வைக்கிற இடத்துல கர்த்தரை தான் வைக்க வேணும். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு எண்ணத்தோடு அன்பு கூறணும். இதை வச்சு தான் சொன்னார். தன்னுடைய சொந்த தேவைக்காக எவனும் இந்த ரேஷியோப்படி செய்யக்கூடாது. தூபார்க்கத்தை நீ செஞ்சிக்க, பட் இந்த ரேஷியோவில் செய்யக்கூடாது. கர்த்தர் காட்டின ரேஷியோப்படி தூபார்க்கம் செஞ்சு கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வச்சு கர்த்தருக்கு தான் அதை பயன்படுத்த வேணும். இதைத்தான் 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் ஜெபம் உமக்கு முன்பாக தூபமாக வரக்கடவுது, என் கையெடுப்பு உமக்கு முன்பாக அந்திப்பலியாக வரக்கடவுது. இன்றைக்கி நாம் தொழுகை ஆராதனை என்று வரும்போது ஸ்தோத்திரம் தொழுகையுடைய காரியத்தை தனி ஒரு பாடமாக படிப்போம். இப்போ இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய மக்கள் சோத்திரம் பண்ணுன்னு சொல்கிறோம். அநேகர் மணிக்கூர் கணக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறோம். இந்த ஸ்தோத்திரம் 1 மணிக்கூர் நேரம் நாம் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா 1 கிலோ சாம்பிராணி போட்டதுக்கு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாம்பிராணி போட்டாங்க, தூபம் காட்டினாங்க. புதிய ஏற்பாட்டு கால தெய்வ ஜனங்களுக்கு நாம் இந்த ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் வேண்டுதல்களையும் செலுத்த வேண்டும் என்று தேவனால் கற்பனை பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஜபங்களை தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே கவனத்தில் வைக்கிறார். யார்? பரிசுத்தவான்கள் பண்ணின ஜபங்களுக்கு பதில் வராமல் அப்படியே மூடப்பட்டிருக்கோம் இல்லை, அதெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் கொண்டு காட்டுவார். நம்முடைய விஷயங்களில் எத்தனையோ முறை நம்முடைய ஜபங்கள் தேவன் கேட்கறது இல்லை. எத்தனையோ ஜபங்களுக்கு நோன்னு பதில் சொல்கிறார். ஆனால் ஒரு ஜபம் கூட வீணாக போகாது. என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இயேசு சொல்லும்போது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேணும்னு சொல்கிறார். வீண் வார்த்தை பேசாதன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவருக்கு முன்னாக நாம் பண்ணுகிற ஜபங்களை, பரிசுத்தவான்கள் பண்ணுகிற ஜபங்களை, தெய்வ பிள்ளைகள் பண்ணுகிற ஜபங்களை, அவருடைய கண்ணீரை, அவருடைய கையெடுப்பை கேளாக இருப்பாரா? கேட்பார். பூமியிலே எந்தெந்த ஜபங்களுக்கு பதில் வரலையோ அந்தந்த ஜபங்கள் கடைசி காலத்தில் தேவருக்கு முன்பாக தூபகமாக ஏறெடுக்கப்படுகிறது. சிலவைகள் பூமியிலே கொட்டப்படுகிறது, சிலவை பரலோகத்திலே நினைக்கப்படுகிறது. அப்போ தேவன் தம்முடைய காரியத்தில் மிகுந்த வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அறிகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் தியானிக்கும் போது நம்முடைய ஜபங்கள் வீணாகவில்லைன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். தேவன் நம்மை கவனிக்கிறார் என்று சந்தோஷம் இருக்கும். நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டப்படுதுன்னு சந்தோஷம் இருக்கும். எனவே தேவ ஜனங்கள் எந்த விஷயத்துக்கும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது 7ஆம் முத்திரை உடைக்கப்படுது. இந்த 7ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது 7 தூதர்கள் வர்றாங்க. அவங்க 7 பேருக்கும் 7 எக்காலங்கள் கொடுக்கப்படுகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வெளிப்படுத்தல் என்று சொல்லும் போதே 7 முத்திரைகள் உடைக்கப்படுது,
7 எக்காலங்கள் ஊதப்படுது, 7 கோப கலசங்கள் ஊற்றப்படுது, ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கும். அதே தான் வச்சு ஆராய்வாங்க சிலர். ஆனால் இந்த எக்காலங்கள் எப்போது கொடுக்கப்படுகிறது? இந்த 7 முத்திரைகளை உடைக்கப்பட்ட பின்பு. சிலர் இதையெல்லாம் கவனிக்காமல் சும்மா ஏசி எந்த நேரத்தில் வருவார், 7ஆம் எக்காலம் எந்த நேரத்தில் ஊதம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போது நடந்த சம்பவம் நடந்ததா? 7ஆம் எக்காலம் ஊத போது தானே தேவ ரகசியம் வெளிப்படும். 6 எக்காலமும் ஊதியாச்சா? இந்த 6 எக்காலங்கள் ஊதப்படுமோ நடக்கிற காரியங்கள் நடந்ததா? இதை நம்ம கவனிக்க வேணும். தேவன் நீடிய பொறுமை உள்ளவர். தேவன் தம்முடைய வார்த்தைகளிலே ரொம்ப உண்மையாக இருப்பார். தேவன் தம்முடைய நாமத்தை பரியாசம் பண்ண ஒட்டார். எனவே தேவன் நீடிய பொறுமையோடு இருந்து ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று பேதுரு எழுதுகிறார். அப்போ அந்த 7ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது 7 தூதர்களும் எக்காலங்களை ஊத தங்களை ஆயத்தம் பண்ணினார்கள். இந்த எக்காலங்கள் ஊதும்போது பெரிய விஷயங்கள் நடைபெறும். எவ்விதமாக சூத்திரம் 4 முத்திரைகளை உடைக்கப்படும் போது ஒரு விஷயமும், 5, 6, 7 முத்திரைகள் உடைக்கப்படும் போது என்றால் வித்தியாசமான காரியங்கள் நடக்குதோ, அதே போல் எக்காலங்கள் ஊதப்படும் போதும் முதல் 4 எக்காலமும் ஊதப்படும் போது ஒரு சம்பவங்கள் நடக்கும். ஒரு வகையாக 5, 6 எக்காலங்கள் ஊதப்படும் போது 3 ஆபத்துகள் நடக்கும். அந்த 3ஆவது ஆபத்தில் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. அடுத்த பதிவில் எக்காலங்கள் ஊதுகிறத நாம் பார்ப்போம். நான் மறுபடியும் சொல்லும்போது, முத்திரைகள் உடைக்கப்படும் போது 4 முத்திரைகள் உடைக்கப்படும் போது ஒரு சம்பவம், 5, 6, 7 முத்திரைகள் உடைக்கப்படும் போது வெவ்வேறு சம்பவங்கள் நடக்கிறது போல, எக்காலங்களிலேயோ முதல் 4 எக்காலங்கள் ஊதப்படும் போது ஒரு வகையான சம்பவங்களும், 5, 6, 7 எக்காலங்கள் ஊதப்படும் போதும் வித்தியாசமான சம்பவங்கள் நடக்கப்படும். அப்பந்தான் இந்த 4ஆம் தூதன் எக்கால ஊதன பின்பு ஒரு தூதன் வானத்தில் வந்து சொல்லுவான், இனிமேல் எக்காலம் ஊத போகிற 3 தூதர்களுடைய எக்கால சத்தத்தின் நாட்களிலே பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அவ்விதமாக 3 ஆபத்துகளும் வரும். அதை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். எனவே இந்த வார்த்தைகள் கொஞ்சம் கருகலாக இருந்தாலும் எங்கிட்ட சிலர் சொன்னாங்க, உங்கள் செய்தியை ரொம்ப பொறுமையாக தான் கேட்கணுமா, திரும்ப திரும்ப கேட்டால் தான் புரியும் அப்படின்னு. தப்பு கிடையாது. ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்க, ஒரு நீட்டில் வெற்றி பெற எப்படியோ திருப்பி எழுதி டியூஷனுக்கு மேலே டியூஷன் வச்சு படிக்கிறோம் இல்லை? இது பரலோகத்தை கொண்டு போகிற சத்தியம். பேசாமல் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உட்கார்ந்து பொறுமையாக கண்ணையும் இருதயத்தையும் திறந்து கேளுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெரிய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பதிவில் எக்காலங்களை ஒட்டி பார்ப்போம். இன்றைய செய்தியை இன்றோடு முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுடைய உள்ளங்களை திறந்து இவைகளை புரிந்து கொள்ள உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.